எட்வர்டுக்கு ஒரு அண்ணன் இருக்காங்க. எட்வர்டோட அம்மா எப்பவுமே பொண்ணுங்கள தப்பா சொல்லிக் குடுத்து தான் வளர்த்துருக்காங்க. பொண்ணுங்களலாம் குழந்தை பெத்துக்கிறதுக்கு மட்டும் தான். பொண்ணுங்க இருக்கிறதே ஒரு சாபம். நீங்க பொண்ணுங்க கூடவே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிக் குடுத்து வளர்த்துருக்காங்க. எங்க இவங்க சிட்டில இருந்தா கெட்டு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு, இவங்கள ஒரு கிராமத்துக்கு அழைச்சிட்டு போறாங்க. அங்க அவங்க அப்பா கொஞ்ச நாள்ல இறந்துடுறாங்க. அப்புறம் ஹென்றி வந்து வெளியில போய் எல்லாத்தையும் பத்தி தெரிஞ்சுக்கிறான். அப்போ ஒரு பொண்ண புடிச்சு போய் லவ் பண்றான். லவ் பண்ணி கல்யாணமும் பண்ணிக்கிறான். இந்த விஷயம் எட்வர்டுக்கு சுத்தமா புடிக்கல. ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு பக்கத்துல உள்ள ஃபார்ம் ஹவுஸ் வந்து தீ புடிச்சு எரிஞ்சிருது. உடனே பார்த்த எட்வர்ட் ஃபயர் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்றான். அந்த டைம்ல உள்ள ஹென்றி இருந்திருக்கான். ஹென்றி இறந்து போயிடுறான். ஹென்றி இறந்து போனது அவங்க அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஹென்றி மாரியே இங்க நம்ம பையனும் இன்னொரு பொண்ண பார்த்து கல்யாணம் பண்ணி இந்த மாரி ஆயிடுமோன்னு பயந்து, தான் பையன் கூடயே அவங்க இன்டர் கோர்ஸ்ல இருக்காங்க. இதனால எட்வர்ட் வந்து அவங்க அம்மா மேல ரொம்ப அப்சஸ்ட் ஆயிடுறான். அவங்க அம்மா கொஞ்ச நாள்ல இறந்து போயிடுறாங்க. ரொம்ப அப்சஸ்டா இருந்த அவன், அவங்க அம்மாவ புதைச்ச கிரேவ்யார்ட்ல போயிட்டு திருப்பி திருப்பி தோண்டி தோண்டி அவங்க அம்மாவ எடுத்து பார்க்குறதோ, வைக்கிறதுமாவே இருந்தான். இதனால அவன் ரொம்ப மென்டல் இல்னஸ் ஆனவன், அவங்க அம்மா ஏஜ்ல உள்ள எல்லாரையுமே இது மாரி கிரேவ்யார்ட்லேருந்து எடுத்துட்டு வந்து வீட்ல ப்ரிசர்வ் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த மாரி உண்மையான சம்பவம் மெக்சிகோல டிசம்பர் 2 அன்னைக்கு நடந்திருக்கு.